ஆய்வஸ் அன்பிசியம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொழும்புல ஃபேமஸான பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமான இருக்க பொன்னம்பல வாணேஸ்வரர் கோயில் வருடாந்த மகோற்சவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வெறும் கல்லுலால் செஞ்ச ஒரு கோயில் மட்டும் இல்லை, பல ரகசியங்களையும் ஆச்சரியங்களையும் சுமந்த கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வருடாந்த மகோற்சவம் இந்த வருஷம் துவங்கியிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பெர்சனாலிட்டியை பற்றி என்னன்னு பார்த்துருவோம் பெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா சேர் பொன்னமலம் ராமநாதன் அவர்களால் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வடிவத்துக்கு பார்த்தீங்கன்னா மாறிச்சு. பார்த்தீங்கன்னா கல் வடிவத்துக்கு மாறிச்சு. இந்த கோயிலில் இருக்க அதில் முதலாவது ரகசியமாக பார்க்கப்படுறது என்னென்னா, இந்த கோயிலில் சிமெண்ட் கம்பி எதுவுமே இல்லை, வெறும் கற்களில் கொண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலை பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் முறையில் கட்டியிருக்காங்க. அது சங்கிலியை வந்து எப்படி இணைக்கிறாங்களோ அது மாதிரி. ரெண்டாவது விஷயம், இந்த கோயிலில் உள்ள ஸ்பெஷல் இங்கே ஜன்னல்களும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மூச்சும் திணறாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா காற்று நல்லா உள்ளே வர மாதிரிக்கும் நல்லா வெளிச்சம் வர மாதிரிக்கும் தான் கட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கருங்கற்கள் கொண்ட இந்த ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சிவனுடைய அருளால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடமே பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி கொண்ட ஒரு கைலாய மலை மாதிரி தான் இந்த ஒரு கோயிலுக்கு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளுக்கு போனால் நீங்கள் கொழும்புல சூடாக தான் இருக்கும்னு தெரியும். ஆனால் அந்த கோயிலுக்கு போனால் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரிட்ஜுக்கு வீட்டில் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஒரு கூலை உணர்வீங்க. சரியா? இதுதான் நேச்சுரல் ஏசின்னு சொல்கிறது. வேணும்னா அந்த கோயிலுக்கு போய்க்குங்க. சரியா? அடுத்து இந்த கோயிலில் இப்போ வந்து நடக்கிற கொடியேற்றம் வாகன பவனிகளையும், அடுத்து பார்த்திங்கன்னா வேட்டை திருவிழாவையும், அடுத்து அப்படியே தேர் திருவிழாவையும் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான டேட்களை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு கொடியேற்றம் வந்து 23ஆம் தேதி ஆரம்பமாக இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி வந்து புதன்கிழமை 18ஆம் தேதி, இன்னுமே 5 நாட்கள் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொடியேற்றம் தான் ஃபெஸ்டிவல் நடக்கும். அது பக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் திருவிழா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி வச்சும் திருவிழா இருக்குது. கடைசியாக பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி தீர்த்தம் நடக்கும் அந்த கோயில் குளத்தில். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 10 நாட்களோ 8 நாட்கள் இருக்குது. அந்த 8 நாட்களில் பார்த்தீங்கன்னா வாகன திருவிழாக்கள் நடக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கொடியேற்றம் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொழும்பு டவுன்லேயும் அதுவும் பார்த்தீங்கன்னா கொச்சிக்கடையில் பார்த்தீங்கன்னா சிவனுடைய உருவம் உள்ள இந்த ஒரு கொடியேற்றல் நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடியதாக காணப்படும். அதுவும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வெளி ஊர்கள்லேருந்து வந்து வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து அப்படியே சிவனை வழிபட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சைடில் அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வேலை, அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் வேலை செய்கிறவங்களாம் வந்து இந்த ஒரு கொடியேற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த கொடியேற்றம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 10:30 மணிக்குள்ளே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நடந்து முடிஞ்ச பிறகு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூசிகை வாகனத்தில் தான் நம்ம சுவாமி சிவன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக உலா வருவார் அந்த ஒரு கோயிலை சுற்றி. அடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்ற 2வது உற்சவமான கற்பக விருட்சம் விழா பார்த்தீங்கன்னா டே 2, அதாவது பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி நடக்கும். அன்னைக்கு அந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா காலையிலே சுவாமியை பள்ளி வச்சு எல்லா பூசைகள் வசனமண்ட பூஜைகள்லாம் முடிஞ்ச பிறகு சுவாமி பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து கற்பக விருட்ச வாகனத்தில் வச்சு ஏந்திட்டு வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, அந்த வாகனம் இருக்கும், ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தில் வந்து கீழே சிவபெருமான் வந்து வந்தால் அப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து கற்பக விருட்ச வாகனம் தானே, அதனால தான் அப்படி. சரி, கற்பக விருட்ச வாகனம் என்னென்னு கொஞ்சம் சொல்லிடுறேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்குற மரம் தேவலோகத்தில் இருக்க மரம்னு புராண கதையில் சொல்கிறோம். அதனால் இந்த ஒரு அன்னைக்கு இந்த கற்பக விருட்சத்தில் வர சிவன் நம்ம வழிகட்டுவிட்டா அங்கே உள்ள மக்கள் சொல்கிற நம்பிக்கை என்னென்னா நமக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நம்ம மனசாக நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இதை வழிபடுறது உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதோடு சேர்ந்து பூத வாகனமும் வர்றதா சொல்லப்படுது. பூத வாகனம்னா பூதகணங்கள் இருக்குது, நந்தி அது மாதிரி வாகனங்கள், அதில் வந்து சுவாமி வழி வர்றதாகவும் கூறப்படுது. சரியா? 2வது பார்த்தீங்கன்னா இல்லை 2வது இல்லை 3வது நாளாக பார்த்தீங்கன்னா குட்டி கைலாச வாகனம் வரும். கைலாச வாகனம்னாலே ஸ்பெஷல் தான் சிவபெருமானுக்கு, ஏன்னா கைலாசநாதத்தின் சிவபெருமான், அதனால் அது ஸ்பெஷல் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து 2 கைலாச வாகனங்கள் வரும். 1வது நாள் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வந்து கொடியேற்றம் துவங்கி 2 நாட்கள் கழிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஒரு கைலாச வாகனம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா எண்டாகிறப்ப, அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் 28 29 வாக்கில் பெரிய கைலாச வாகனம்னு ஒன்று வரும். குட்டி கைலாச வாகனம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஒரு மினி வாகனத்தில் வந்து சிவபெருமான் வர்ற மாதிரி இருக்கும். பெரிய கைலாச வாகனம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட அமைப்பில் மக்களே பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் படுற அளவுக்கு 24ஆம் தேதி 25ஆம் தேதி இந்த மாதம் வரும். அவ்வளோதான். சரியா? வேறு மற்றபடி இது ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா, ஒரு படத்துக்கு வந்து ட்ரெயிலர் எப்படி சின்னதாக வருமோ அது மாதிரி சுவாமி வந்து சின்ன ஒரு கைலாச வாகனத்தில் வந்து நம்ம மக்களுக்கு வந்து அருள் பாலிக்கிற மாதிரி வருவார். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா டே போக வந்து விஐபி தரிசனம்னாலே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் வந்து இப்போ எப்படி பாய்ஸ் எல்லாம் வந்து பைக்கில் கெத்தாக வராங்களோ அது மாதிரி சிவபெருமான் தன்னோட்டு வாகனத்தில், அதாவது நந்தி வாகனத்தில் பார்த்தீங்கன்னா கெத்தாக வந்து அந்த ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா வருவார். இதுதான் சிவபெருமான்ட்டு மெய்காப்பலாகவும் திகழ்ல நந்தி. சரியா? இப்படி இவர் நந்தியில் வரனாலே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நிறைய பக்தர்கள் அன்றைக்கி வரக்கூடியதை காணக்கூடிய, ஏன்னா பார்த்தீங்கன்னா நந்தி வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய வாகனம், அடுத்த சிவபெருமானுக்குரிய தேவர்னு சொல்லலாம். அதனால் அன்னைக்கு வந்து நம்ம நந்தியிட சொல்கிற விஷயங்கள் சிவபெருமானை போயிட்டு சேரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கனால அன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்ம வழிபாடை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க.
அதனால நீங்க வெயிட் பண்ணாம வெள்ளனாவே போய்க்கிறது நல்ல அப்படி பண்ணணும். அடுத்து 5வது நாள் அதாவது பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி தாங்கி கடைசியா 5வது நாள்னா 28ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஆமா 28ஆம் தேதி வந்து குடும்பமா பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி வந்து வருவாரு. அது சிவபெருமான் குடும்பம் யாரு? பார்வதி, சிவன், முருகன், விநாயகர். அவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்ம வாகனம் அவங்கவங்க வாகனத்துல பார்த்தீங்கன்னா வருவாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்ம சாமி வந்து இது நந்தி வாகனத்துல வருவாரு. சரியா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி ஒரு குடும்பத்த ஒண்ணா சுவாமி குடும்பத்த ஒண்ணா பார்க்குறதுக்கு எப்படி நல்லாருக்கும், அந்த ஒரு ஃபீல தரும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சுவாமி பார்த்தீங்கன்னா, இப்ப குடும்பமாலாம் வந்துட்டாரா, அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, ராஜா அமைக்க வருவாரு. இதுல யானை வாகனத்துல. இப்ப தான் ஒரு எப்படி சிவன் வந்து ஒரு நாட்டுக்கு ராஜா அமைக்க வர்றத பார்க்கலாம். இது வந்து எதுக்கு அப்படி வர்றாருன்னா பார்த்தீங்கன்னா, மக்கள் சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சாமிய கும்பிட்டா நமக்கு செல்வம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுறாங்க. இன்னொன்னு இப்படி வருஷமா செய்றதுக்கான நம்பிக்கையே அதுதான். செல்வம் வந்து கூடும். இந்த இப்படி ஒரு ராஜநடையில சிவபெருமான கும்பிட்டா தான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, மெயின் பிக்சர் வந்து மகா கைலாச வாகனம் பார்த்தீங்கன்னா வரும். இப்ப நான் சொல்லியிருந்தேனேன்னா, எத்தனை வாகனம் வரும்னு, அதுதான் இந்த விஷயம். நான் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் எத்தனை கைலாச வாகனம் சொல்லியிருக்கேன்னு. சரி, நம்ம பெரிய கைலாச வாகனத்த பத்தி பார்த்துக்கலாம். இது தாங்க வீடியோக்கு ஹைலைட்னே சொல்லலாம். அப்பன்னா எனக்கும் இது சொல்லையில கொஞ்சம் ஒரு எனர்ஜியா இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து 7ஆம் நாள் வர்ற ஒரு மகா கைலாசம்னு சொல்லப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் இந்த கோயிலுக்கு மாஸ்டர் பீஸ் நாள்னே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ராவணன் தன் 10 தலையில கைலாச மலைய தூக்குற மாரிக்கு இந்த வாகனமும் இருக்கப்போது. அதுவும் பார்த்தீங்கன்னா, கொழும்புல இருக்க பாதி ஜனமும் வர ஒரு நாளாவும் இந்த நாள் இருக்கப்போது. பிரம்மாண்டத்துக்கே டப்பு குடுக்குற ஒரு நாளாவும் தான் இருக்கப்போது. அதனால பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். அதுவும் நீங்கலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, ராவணன் பக்தன் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இலங்கையிலயும் பார்த்தீங்கன்னா, இந்தியாலயும் இருக்காங்க. அந்த ஒரு ராவணனுடைய ம் சுவாமி யாரு? சிவன். அந்த சிவன் வந்து பார்த்தீங்கன்னா, ராவணன் தன் பக்தன் வாகனத்தில சிவன் வர்றது எல்லாம் கூட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க இந்த கோயிலுக்கு தான் போகணும். போனீங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்துட்டு வந்துடலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, செம்ம ஸ்பீடா பார்த்தீங்கன்னா வர்ற மாரி சுவாமி வருவாரு. குதிரை வாகனத்தில. அதாவது டே 8. டே 8னா பார்த்தீங்கன்னா, நான் 23ஆம் தேதி இந்த மாசம் கடைசின்னு சொல்லலாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்க போகுதுன்னா, வேற ஒண்ணும் இல்லங்க. நம்ம சுவாமி பார்த்தீங்கன்னா, வேட்டை அதாவது பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து அடிச்சு துவச்சு ஒரு போர்ல எப்படி வீரர்மார்கள கொல்ற மாரிக்கு இந்த சுவாமி சிவன் பார்த்தீங்கன்னா, குதிரை வாகனத்தில சும்மா பீஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, வீதி உலா வராரு. இது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரிக்கு அந்த போர் வீரர்கள் மாரிக்கு தீய சக்திகள அழிக்கிறதுக்காக இது வந்து வர்றதா நம்பிக்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஊரே கூடுற மகா தேர் பவனி பார்த்தீங்கன்னா, மார்ச் 31ஆம் தேதி கண்டிப்பாக காலைல பார்த்தீங்கன்னா துவங்கி அந்தி பொழுதுல வரல பார்த்தீங்கன்னா முடிய இருக்கு. இது பார்த்தீங்கன்னா தான் இந்த திருவிழாவோட பீக் டைம்னு சொல்லலாம். பீக் டைம்னா என்ன? மக்கள் கூடுற பொழுது. அதனால நான் சொல்றது என்னன்னா, இந்த கோயிலுக்கு போறவங்க வெளிலனா போயிருங்க. அவ்வளோதான். சரியா? அதனால இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கருங்கல் செதுக்குற மாரிக்கு இந்த பெரிய தேர பார்த்தீங்கன்னா, அந்த வீதியில அழைச்சிட்டு வருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு ரதம் தான் வரும். ஆனா பெரிய ரதமா இருக்கும். மக்கள் பார்த்தீங்கன்னா, வடம் புடிச்சு இழுக்கிறத காணக்கூடியதா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, மார்ச் 30ஆம் தேதி நடக்க இருக்கு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, கடைசியா பங்குனி உத்திரம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த அடுத்த மாசம் தொடக்கத்தில அதாவது பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் பூல் அன்னைக்கு. அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அ எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்லயே ஒரு சின்ன குளம்னு இருக்கும். ஒரு 10க்கு 10 வாய்ங்க. அந்த குளத்தில பார்த்தீங்கன்னா, குளிச்சு ஃப்ரெஷ் ஆகுற மாரிக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடக்கும். அன்னைக்கு நைட்டுக்கே பார்த்தீங்கன்னா, சுவாமி வந்து குளிச்சு முடிச்சு தீர்த்தத்த மட்டும் முடிச்சுட்டா சரி வராது. அவர் வந்து சுவாமி வந்து எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலிக்கணும்ல. அதனால ரிஷபவாகனத்தில பார்த்தீங்கன்னா இறக்கி வருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இந்த விழா முடிஞ்சிரும். அவ்வளோதான். சரி, அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். விளங்குனத தெரிஞ்சுக்கங்க. விளங்காதத ஏஐல போட்டு கேட்டுக்கங்க. அவ்வளோதான்.